ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னியஸ்ட் விலங்குகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது நான் சொல்கிறதோட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதில்ல, மக்கள் சிரிப்பதற்காக மட்டுமே. இவன் ஆள் இல்லாததான் வீட்டில் பேப்பரை கிழிச்சு போட்டா தெரியாதுன்னு பார்த்தா கடைசியில் நம்ம தான் கிழிச்சு போட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டா. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாரு. சாமி சாப்பிடவா? வந்துட்டேன். அது முட்டு சந்திரா. அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அப்பா இவன் படுத்துருக்கான். அழுங்காம ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு கம்முன்னு போயிட வேண்டியதான், இல்லாட்டி அவனு பங்கு கேட்பான். நல்ல வேலை அண்ணன் வந்து ஃப்ரிட்ஜை திறந்தாரு, நமக்கு எதனா சாப்பிட கொடுப்பான். இது என்ன இது? ஒருவேளை வெயிட் போடுற மிஷினா இருக்குமோ? சரி மேலே ஏறி உட்காரும். டேய் என்னோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்து சொல்லிட்டு போ. எங்கடா கண்டுக்காமலே போறீங்க? இங்க ஒரு அக்கா வருது. அக்கா நீனாச்சும் வெயிட்டை பார்த்து சொல்லிட்டு போக்கா. நீ நல்லா ஆக்ஷன் பண்ணா உனக்கு நான் பர்கர் வாங்கி தருவேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. தம்பி நான் அந்த பந்தை மேலே தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பேன் 3 வாட்டி. அதுக்கப்புறம் தன்னால காணா போடுறா. இன்னைக்கு ஒரு கை நான் பார்த்து போடுறேன். என்ன எங்கடா பந்த காணா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அண்ணா நீ அடிக்கிற பந்த நீங்க நான் பிடிக்கிறேன். ஒரே அடி போண்ணா. பந்து எங்கடா போச்சு? ஜன்னல் வழியா வெளில போயிருக்குமோ? போய் பாப்போம். ஐயோ இவ வேற தீனியை கொட்டினது வந்து பொறுக்குறாளே. நம்ம கால் மேல ஒண்ணு இருக்கு, அது எப்படியாவது அழுங்காம வச்சு மறைச்சிரும். கடைசி நேரத்துல போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தின்றலாம். பா ஒரு வழியா கிளம்பிட்டாடா. எப்படியும் இந்த ஒண்ணுனாச்சும் நமக்கு கிடைச்சது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. டேய் தம்பி பசிக்குதுடா, எனக்கு கொஞ்சம் கேரட் கொடு. நானே எங்க அம்மாவுக்கு தெரியாம திருடிட்டு கொண்டாந்துருக்கேன். எனக்கு பாதி கொடு, உனக்கு பாதி கொடுன்னு. போங்கடா போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் நம்ம நடந்து போற வழியில தான் எல்லாம் தூரி ஆடுறது மரத்தை வெட்டுறதுன்ட்டு. அழுங்காம போய் பார்ப்போம். அடியே கொஞ்ச நேரம் நில்றியே. அடியா ஐயோ போச்சே. சார் தூங்கும்போது போர்வையை போத்திட்டு தூங்குங்க சார், அப்பதான் நான் பணம் திட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஐயோ அவன் பார்க்காமலையும் பணத்தை ஒளி வைக்கணும். அப்பா நமக்கு ஒண்ணும் தெரியாது. டேய் என்னடா பண்ண நீ? நான் சும்மா தூங்கிட்டு இருக்கேன். உங்களோட அழகின் ரகசியம். நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு கண்ணு வைக்காதீங்கடா, கிளம்பு. டேய் நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம், யாரும் ஜெயிக்கிறாங்கன்னு. இதுதான் சாக்கு. இவனை வச்சு செஞ்சிடவேண்டிதான். நேத்து சோறு போட சொன்னதுக்கு போட முடியாதுன்ட்டு கினாரு ஒருத்தரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு. டேய் நான் ஒரு சூனியக்காரன். ஏய் பயமுறுத்தாதடா. நான் இப்போ உன்னை மறைய வைக்க போறேன். டேய் உன்னைய கொண்டு போடுடா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. டேய் தம்பி வாய்க்குள்ள இருக்கிறத ஒழுங்கா துப்பிரு. நான் அக்கா கிட்ட போன் பேசணும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா அவன் கண்டுபிடிச்சிட்டான். நான் ஏன் ஆள்கிட்ட பேசலாம்னு பார்த்தே முடியாது. ஆஹா என்ன பாட்டு, என்ன ஆக்டர், பயங்கரமா ஆடுறானுங்களே. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். ஐயோ வழியில வேற இந்த காண்டாமிருகம் படுத்திருக்கே, நம்மள விடுமா இல்ல தின்று? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. டேய் ஓனரே, எனக்கா எலி பிடிக்க தெரியாதுன்னு சொன்னேன். இப்ப ஆடுறா முரட்டிலேயே பிடிச்சி வந்துச்சு. ஆனா எப்படி திங்கிறதுனாடா? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே. அன்று வந்ததும் அதே நிலா சச்சா, இன்று வந்ததும் அதே நிலா, அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும். டேய் தம்பி இப்போ நான் உனக்கு வந்து பெல்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி தர போறேன். அதே மாதிரி நீ ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஒரு ரோட்ல ஒரு மனுஷனை நிம்மதியா நடக்க விடுறாங்களா? கினாரு ஒருத்தரு மாட்டிக்கினாரு. சரி உன்னை பயமுறுத்தி பார்ப்போம். டேய் ஒய் நான் ரொம்ப பயங்கரமானவன். காஞ்சனா பைக்கே டப்பு கொடுத்தவன். என்னைய பயமுறுத்த பாக்கு. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ? தம்பி இது எனக்கு அது உனக்கு. யாருக்கு லக் அடிக்குதோ அது அவங்களுக்கு. டேய் எனக்கு பெரிய லக் அடிச்சிருச்சு. என் சாப்பாடுல கையை வச்சா உன்னை கொன்னு விடுவேன். என்ன அவன் அழகா சறுக்கி விளாண்டுகிட்டு இருக்கான். நமக்கு இது மாதிரி வீட்டுல ஒண்ணும் இல்லையே. டேய் எங்கடா போன? அதுக்கு உங்களுக்கு ஜன்னல் வழியா இல்ல வட்டமாமே